இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 10, 2025 10/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் மாலை 5:32 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 7:40 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம் மாலை 5 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி, கரக சதுர்த்தி, கார்த்திகை விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, மதியம் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சூரியன், துலாமில் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. வாக்குஸ்தானத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரன் சனியின் வக்கர பார்வையில இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களால ஒரு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா உங்களுடைய செருப்பு வந்து போறது, வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னு தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட உண்டான சூழ்நிலை இருக்கு. மனசு அலபாயம், மனசுல சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்க தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு காரணம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான். 10 பேர் இதற்கு யாரையாவது அவமானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. இன்று உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாங்கின கடனை அடைக்க முடியல, இல்ல கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியலன்ட்டு பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சுக்கிரன் 2ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு சூரியனோட சேர்ந்து. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது அஸ்தங்கித பலனை அடையக்கூடிய வகையில் இருக்காருக்கு சுக்கிரனுக்கு. அதனால வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. ராசியில சந்திரன், லாபஸ்தானத்து சனியின் பார்வையில இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு சலனத்தோட தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். எடுப்பதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்துல ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோர் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவலை கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். நீங்க மனசளவுல ஒரு சஞ்சலத்தையும் ஒரு லோ ஃபீலிங் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மேலதிகாரிகளின் விமர்சனங்களுக்கு ஆளாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் பாக்கியஸ்தானத்துக்கும் தசமஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மரியாதைக்கு குறைச்சல் இருக்காது, லாபத்துக்கு குறைச்சல் இருக்காது. ஆனா அடுத்தவங்க விஷயத்துல நீங்க பேசும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துப்பதற்கும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடனை எளிதில் எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக கடனாளிகள் அல்லது கடன்காரர்கள் கொடுத்த விஷயத்துல கொடுத்த கெடுவுல நீங்க கரெக்டா செட்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் பதட்டம் அடைவீர்கள். மிதுன ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் உச்சமா இருக்காரு, 2ஆம் வீட்டு அதிபதி. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும், பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானமே இல்லாம எப்படி சார் அப்படின்னு கேட்டா, வருமானம் கடன் வாங்கியாவது நீங்க செலவு பண்ணுவீங்க.
இந்த செலவு அத்தியாவசிய செலவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த புதிய முதலீடுகள் உங்களுக்கு மரியாதை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்துல அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். ஆனா தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை விஷயமாக மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீண் பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதே இன்னைக்கு ஏதாவது பண்றதா இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுத்தா பணம் வருவதில் தாமதமாகும். குடும்பத்தினரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் உச்சபலத்தோடு இருப்பது அமோக பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரத்தில் நீங்க புதிய முடிவு எடுத்து லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ இல்லாட்டி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை தரக்கூடிய யோகமான நாள். நீங்க உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீங்க. உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் செயல்பாடுகள் மனசுல ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சமா இருக்கிறது விசேஷம். அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது. குடும்பத்துல உறவு முறையில ஒற்றுமைத்தன்மை ஏற்படுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் அமையும். உத்தியோக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு கேட்ட இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு வீண் விரயங்கள் அல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் சரி, ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய உறவுகள், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை, நட்புகள், இவங்க கூட பேசினீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால மனசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. 2ஆம் இடத்துல தசமஸ்தானாதிபதி நீச்சமா சூரியனோடு இருக்கிறதுனால உங்களுடைய தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். இந்த செலவுகளால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல முதலீடுகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல மனசளவுல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு முன்கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு அதனால நீங்க அந்த ஈகோல பேப்பர் போடுறேன், வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்றது உங்களுடைய இறங்கு முகத்துக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் வாக்குவாதங்கள் சூழ்நிலையால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைகள் அதிகரிக்கும். வீண் கவலைகளால் உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கும். இன்னைக்கு இமோஷனல் டெசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு. உங்க ராசிக்குள்ளார பாக்கியஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு. இந்த நீச்ச சுக்கிரன் உங்களுக்கு தந்தை வழியில மனக்கவலைகளையும் எண்ண விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மனசுல தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு, மனசுல பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில மனஸ்தாபம் ஏற்படும். மன சஞ்சலம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில உங்களுக்கு ஒரு எமோஷனல் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தந்தை வழியில அல்லது தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக தடுமாற்றமும் அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை, லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதற்குண்டான மருத்துவ முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்கார். அதாவது உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசுல கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இமோஷனல் இம்பேலன்ஸ், அதாவது பதட்டத்தில் வார்த்தையை விடுறது, பதட்டத்தில் அடுத்தவங்களை கோவப்பட்டு பேசுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுல தவறான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முடிவு எடுக்கும் போது உங்களுக்கும் அவருக்கும் தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுறதுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை இன்று பேசுவதற்கு முயற்சிகள் எடுக்கும் பொழுது நிதானமா பேசுறது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்துல சப்போர்ட் கிடைக்கும். ஆனா அந்த மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்களால் நற்செய்திகள் இருந்தாலும் உங்க மனசு இன்னைக்கு ஏனோதானோன்ட்டு அலபாயும், மனசுல சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது ஆபீஸ்ல உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கிறவங்க கிட்ட, இல்லை ஈவன் உங்ககிட்ட ஒர்க் பண்ற உங்களுடைய கலீக்ஸ் ஆர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு எரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்துல இயலாமையின் காரணமாக எரிஞ்சு விழுவீங்க. அதனால உங்க பேர்ல அடுத்தவர்களுக்கு வன்மத்தை கூட்டுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் உச்சமா இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இதுவரை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சப்தமஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல குழப்பமும் தடுமாற்றமும் எரிச்சலும் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்க யாரு கூடயாவது கொலாபரேட் பண்ணணும், இல்லை பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கொஞ்சம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து, செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் அதை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் சில இடத்துல ஆதாயம் வரும்னா விட்டு கொடுக்கறதுனால பெருசா கெடுதல் கிடையாது. புதிய நட்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் அரசியல்வாதிகளின் அரசு இயந்திரத்தின் தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படும். அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி,
அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கௌரவத்துக்கு குறைவு இருக்காது, வியாபாரத்துல லாபத்துக்கு குறைவு இருக்காது. ஆனா அந்த லாபத்தையும் அந்த கௌரவத்தையும் நீங்க கடன் வாங்கி நடத்தல அடகு வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேலை சார்ந்த விஷயங்கள்ல மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கூட இருக்கிறவங்க நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ரொம்ப உதவிகரமாக செயல்படுவார்கள். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முதலீடுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த முதலீடுகள் உங்களுடைய வியாபார முயற்சிக்கான முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, தசம மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது நாள் வரைக்கும் வேலை சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சியில உங்களுக்கு மேலதிகாரிகள் குதர்க்க பேச்சுக்களை பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டாக்ஸ் மேட்டர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், நிலம் சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சுதான் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். மனசு இனம் புரியாத கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுனால அடுத்தவங்க கிட்ட புரிஞ்சு தள்ளுறதுக்கோ அல்லது உங்களுடைய எமோஷனல் வெளிக்காட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மகர ராசி 5ஆம் இடமான ரிஷப ராசியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த வியாபார விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில சில கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழி சொத்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அல்லது தந்தை வழி சொத்து சம்பந்தமா எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ற மாதிரி இருக்கும். அரசாங்க அதிகாரிகளின் சந்திப்பு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில அவரின் அனுகூல பலன்கள், சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. புதிய வியாபார முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்க நிலம் சார்ந்த தொழில் பண்றீங்க, விவசாயம் தொழில், ரியல் எஸ்டேட் பண்றேன், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றேன், மணல் குவாரிக்கு வச்சிருக்கேன், ஜல்லி சம்பந்தமான தொழில் பண்றேன், இந்த மாதிரி ஹார்ட்வேர் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். கும்ப ராசி 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழிலில் முதலீடு பண்ணணும், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா இன்னைக்கு நீங்க தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அடுத்தவங்களுடைய இமோஷனல் விஷயத்திலும் நீங்க விளையாடாம இருக்கணும். அடுத்தவங்களுக்கு இமோஷனலா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தந்தை வழியில அலைச்சல், தந்தையின் ஆரோக்கிய வழியில அலைச்சல். அதே சமயம் வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக இன்று உங்களுக்கு நேரங்காலம் தெரியாம வேலை பண்ற மாதிரி அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடுமையான உழைப்பின் மூலமாக உடலும் மனமும் சோர்வடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தவங்க பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்காதீங்க. அடுத்தவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது நெஞ்சு பகுதி, அதாவது உங்களுடைய லங்ஸ் சார்ந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நீர்நிலைகளில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும், விரயங்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுக்காகவும் உதவிகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீன ராசி, இன்று உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு விதவிதமாக யோசித்து செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார செழிப்பு ஏற்படுவதன் மூலமாக வருமான அதிகரிப்பு, குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழியில பண உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருந்த இழுபறி நிலைமை, தடுமாற்றமான நிலைமை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு பெருசா அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மன நிறைவோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.